இந்த எண்ணம் உள்ளவனாக எண்ண வேண்டும். எண்ண வேண்டிய விதத்தில் எண்ண வேணும், மிஞ்சி எண்ணக்கூடாது. அப்போ எண்ண வேண்டிய விதத்தில் என்ன வேணும்னா பாருங்கள், சிலர் இந்த சாந்த குணம் மனத்தாழ்மையை தப்பாக நினச்சி சில கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கடவுள் நிறைய தாளந்தை கொடுத்துருப்பாரு, கிருபையை கொடுத்துருப்பாரு, நிறைய பவரையும் கொடுத்துருப்பாரு, நல்ல அதிகாரம்லாம் இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ஒன்றும் கிடையாதுங்க, நான் கால் தூசி. ஆனால் கால் தூசியே கிடையாது. சும்மா அப்படி சொல்கிறது ரொம்ப ஒரு மாதிரி தன்னையே ரொம்ப ரொம்ப தாழ்த்திக்கிறது. தாழ்த்த வேண்டியதுக்கு மேலே தாழ்த்திக்கிறது. அதெல்லாம் கூடாது பாருங்கள். மாயமான தாழ்மைன்னு சொல்லிடுது வேதத்தில். அதுதான் ஹிப்போக்ரிட்டிக்கல் ஹியூமிலிட்டி. அது ரியல் ஹியூமிலிட்டி கிடையாது பாருங்கள். ரொம்ப தன்னை பெரிய தாழ்மை உள்ளவனா காட்டிக்கிறது. அப்படியாவது காட்ட சொல்லலை வேதம். எண்ண வேண்டிய விதத்தில் என்னன்றார். உனக்கு இப்போ பவரை கொடுத்துருக்காரு, உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. எண்ண வேண்டிய விதத்தில் என்ன, அதுக்கு மேலே எண்ணாதுன்னு தான் சொல்கிறாரு. உனக்கு சில தாளந்துகளை கொடுத்துருக்கலாம், கிருபையை கொடுத்துக்கலாம். அதை பற்றி பெருமை பாராட்ட வேணாம். ஆனால் அது இருக்குதுன்ற அறிவு வேணும். உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உன்னுடைய எபிலிட்டி என்ன, உன்னுடைய பலன் என்ன, உன்னுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி கணக்கு போட்டு கரெக்டாக வைகின்றார். இந்த ரெண்டாவது காரியம், பவரை கட்டுப்பாடோடு பயன்படுத்துறதுக்கு தயங்குகிறது. அது 37வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். 37வது சங்கீதத்தில் அருமையான ஒரு சங்கீதம். அங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். முதல் வசனத்திலிருந்து, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. எத்தனை பேர் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடைஞ்சிருக்கீங்க? இன்னும் 2 சாத்தலான் இருக்கிறேன் நான். சில பேரை சாத்தலான் இருக்குதா? இவெல்லாம் நல்லா இருக்கிறானே, இவனை என்னைக்கு போடலான் இருக்கிறேன் நான் அப்படின்னு வருது இல்லையா? சில நேரத்தில் சொல்லுது பாருங்க. அவங்களாம் இந்த படிங்க நல்லா. பொல்லாதவனை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அதான் இவ்வளோ அக்கிரமம் பண்ணிட்டு நல்லா இருக்கானே, பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல வாடி போவார்கள். இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், பெரிய அதிகாரத்தை அப்படியே சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும், பெரிய ஷோ காட்டுற மாதிரி இருக்கும். சீக்கிரம் வாடி போவார்களாம். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ எப்படி இருக்கணும்னு சொல்றாரு? நன்மை செய்ப்பான்றாரு. கர்த்தரை நம்பு, நன்மை செய், தீமை செய்யாத. உன்னுடைய பவரை நல்லதுக்காக பயன்படுத்து, நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார்.